சில குட்டீஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான வெல்கம் பண்ண அந்த கௌதம் பேசிட்டு இருக்கேன். 9th சயின்ஸ் தமிழ் மீடியத்துக்கான அஃபீஷியல் ஃபர்ஸ்ட் மிட் எக்ஸாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மாடல் கோர்ஸ் தான் ஓகேவா. ஸோ மண்டேலேருந்து எக்ஸாம் ஸ்டார்ட்னு நினைக்கிறேன். டைம் டேபிள் கமெண்ட் பண்ணிடுங்க, அதுக்கு இது மாதிரி வீடியோ போடுறேன். ஓகே, வீடியோக்குள்ளே போயிடலாம். 1 மார்க் பாருங்கள், சரியான வீடியோ தேர்ந்தெடுத்து எழுதுங்க. 1 2 3 4 5 அப்படியே லைனாக பாருங்கள். அப்புறம் முக்கியமான விஷயம் இப்போ நம்ம சேனலில் ஏகப்பட்ட பேர் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி இருக்கீங்க இன்னமும். ஸோ கௌதம் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே கொடுத்துருக்கா வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிங்க. அதுதான் உங்களுக்கு அடுத்தடுத்த அப்டேட்ஸ் உங்களுக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். ஸோ மறக்காமல் பண்ணிடுங்கப்பா, மறந்துடாதீங்க. ஸோ 1 மார்க் பார்த்துறீங்களா? ஒரு மெட்ரிக் டன் என்பது டேஸ் என்பது டேஸு. கீழ்காணவற்றுள் எது நிறைய அளவிடும் கருவி அல்ல. மைய விளக்கு விசை ஒரு. பின்வருவற்றுள் டேஸ் ஒரு கலவை. ஸோ கரெக்டாக படித்து பார்த்து கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள். புக் பேக் முன்னாடி படிச்சாலே போதுமானது. நெக்ஸ்ட் இயர் வேறு பப்ளிக் எக்ஸாம் எழுத போகிறீங்க, 10th போக போகிறீங்க. ஸோ இப்போ இருந்தே படிக்க ஆரம்பிங்க, ஓகேவா. ஸோ அடுத்த பகுதி 2 பகுதி ஆ பாருங்கள். 2 மார்க் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு, ஓகேங்களா. மின்சிற்றளவு வரையாறு. திசை வேகம் வரையாறு. தொலைவு இடப்பெயர்ச்சி வேறுபடுத்துக. ஸோ கரெக்டாக படித்து பார்த்து கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள், ஓகேவா. ஸோ கம்பல்சரி இருக்குது உங்களுக்கு இதில் 14 கொஸ்டின் கம்பல்சரி. 5 8 கேட்டிருக்காங்கப்பா. 8ல் நீங்கள் 8ல் 6 எழுதுனா போதும். அதில் ஒரு கம்பல்சரி இருக்குது. 17வது கொஸ்டின் கம்பல்சரி கொஸ்டின் எடுத்துட்டிங்கன்னா கன்ஃபார்ம் உங்களுக்கு சம்ஸ் மாதிரி தான் கேட்பாங்க, ஈக்குவேஷன்ஸ் மாதிரி தான் கேட்பாங்க. ஸோ அதுக்கு இது மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. 98 நியூட்டன் எடையுள்ள ஒரு பொருளின் நிறையை காண்க. இதுதான் உங்களுக்கு கம்பல்சரி, ஓகேவா. கம்பல்சரி ஃபிசிக்ஸ்லேருந்து கேட்பாங்க, கெமிஸ்ட்ரி இந்த மாதிரி எதுலேருந்து வேணால் கேட்பாங்க, ஓகேவா. கரெக்டாக படித்து பார்த்து கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள். ஸோ 2 மார்க் பார்த்துட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு போகலாமா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான 4 மார்க் கொஸ்டின்ஸ்ப்பா. 6 கேட்டிருக்காங்க. 6ல் நீங்கள் 4 எழுதுனா போதுமானது, 2 சாய்ஸில் விட்டுக்கலாம். அது கம்பல்சரி 23 கம்பல்சரி, ஓகேங்களா. கரெக்டாக படித்து பார்த்து கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள். 23 கம்பல்சரி. பார்த்துட்டிங்களா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான 7 மார்க் கொஸ்டின்ஸு பகுதி இ, ஓகேவா. இதோட உங்களுக்கு முடியுதுன்னு நினைக்கிறேன். இதோட முடியுது, ஆமாம். பல்வேறு வகையான இயங்களை விளக்குக. ஸோ உங்களுக்கு 7 மார்க்ஸ் மொத்தம் 3 கேட்பாங்க. நீங்கள் நார்மலாக எழுதுகிற எக்ஸாம்ஸில் இது ஃபர்ஸ்ட் மிட்டம்னால 50 மார்க்னால உங்களுக்கு கம்மியாக கேட்டிருக்காங்க, ஓகேவா. ஸோ கரெக்டாக படித்து பார்த்து கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கப்பா. 24 25 ஃபஸ்ட்டில் இருக்கிறத மேலே 2ல் ஏதோ 1 எழுதணும். அதே மாதிரி செகண்டில் இருக்கிறத மேலே 2ல் ஏதோ 1 எழுதணும், ஓகேவா. ஸோ தட்சித் நினைக்கிறப்பா. விஷ் த வெரி ஆல் தி பெஸ்ட். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிளாஸ்மேட் எதுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் தெரிய வரட்டும். நல்லபடியாக படிங்க. ஆல் தி பெஸ்ட். எந்த டவுட்ஸ் இருந்தாலும் சரி கேளுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் டவுட்ஸை கேளுங்க. அதே மாதிரி 1 மார்க்கில் ஆன்சர் தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கும் படிச்ச மாதிரி இருக்கும், தெரியவங்களுக்கும் தெரிஞ்ச மாதிரி இருக்கும், ஓகேவா. ஓகேப்பா, தட்சித் நினைக்கிறேன். ஆல் தி பெஸ்ட். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்த சப்ஜெக்ட்டுக்கு எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் வீடியோ போடுவேன். 20 மண்டேலேருந்து எக்ஸாம் ஸ்டார்ட்னு நினைக்கிறேன். டைம் டேபிள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே சில குட்டீஸ், பாய் ஸ்டூடெண்ட்ஸ், பாய்.